ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரைட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கோதுமை மாவுல ஆரோக்கியமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவை எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சுக்கணும். கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துக்கிறேன். நல்ல டைட்டா உருட்டிக்கணும். இந்த மாதிரி நீளமா திரட்டிக்கலாம். கையில இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா முறுக்கு உரல்ல இந்த மாவை வச்சு பால் கொதிக்கும் போது பிழிஞ்சு விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இதுல 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு திக்காகிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். ஒரு டம்ளர் காய்ச்சாத பால் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதிச்சுட்டு ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாம். முறுக்கு உரல்ல பிழியறதா இருந்தா இந்த டைம்ல பிழிஞ்சு விட்டுக்கணும். ஒரு கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் நல்லா வேகணும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காய்ச்சி வடிகட்டின வெள்ளைப்பாகை இதுல சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கடைசியா 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். சுவையான கோதுமை பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வெரைட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம், பாய்.